ஹாய் வணக்கம். நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுது. நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் எங்க வைக்கிறது? ஒரு நிமிஷம். இது இங்க வச்சிடலாம். நான் சொல்றேன். தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அது வேற விஷயம். ஓகே. அச்சச்சோ! டப்பாவ பார்த்துற கூடாது பாருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னோ போவா 2. ஸோ டெக்னோ போவா 2 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதே அந்த ஃபோனு தான். ஃபோனை தான் காமிக்க முடியல. ஏன்னா வேற ஃபோன் இப்போதைக்கு டெம்பரரி நாட் அவைலபிள். ஸோ அது மட்டும் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே விடுங்க. ஸோ இப்போ டெக்னோ போவா 2. ஸோ அதான் இந்த இடத்துல இருந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஃபோட்டோ நான் கண்டிப்பாக வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். முன்னாடி எடுத்து பின்னாடி எடுத்து நான் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த வெள்ளை நம்பர் பண்ணுங்க. அப்போ அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து விடும். பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்ம வந்து இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இவங்க ஏதோ ஃபோனை கொடுக்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளும் வீடியோ போடுற மாதிரி இருக்குது பாருங்களேன். அதான் டெக் சேனலாக மாதிரியே மொய்த்து மீன் சொல்லிட்டு வர மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ இங்கே இருக்கா டெக் டெக்னோ இது பார்த்தீங்கன்னா ஸோ கேமரா வந்து எப்படி இருக்குது நீங்கள் வந்து சொல்லுங்கள். கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே இருக்குது. ஓகேங்க. ஸோ டெக்னோ போவா 2. ஸோ இது வந்து டெக்னோ போவா 1 வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அது செகண்ட் வெர்ஷன் மாதிரி இது வந்து விட்டுருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எங்கே? ஓகே ஃபீச்சர்ஸு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதில் வந்து ஹீலியோ G85 கேமிங் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 7000 mAh பேட்டரி. சும்மா சொல்கிறதுக்கு 7000 mAh பேட்டரி. 7000 mAh பேட்டரி வந்து எவ்வளோன்னு ஸோ ரொம்ப அதிகம். ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். ரொம்ப சீக்கிரம் சார்ஜ் ஏறும் வேறு மாதிரி. 18 வால்ட் ஃப்ளாஷ் சார்ஜ். அதாவது சீக்கிரம் சார்ஜ் ஏறும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து மீதெல்லாம் எனக்கு தெரில. 48 mAh AI ஃபியூவட் கேமராவாம். அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோன் பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் ஒன்றும் அன்பாக்சிங் சேனல் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே ரெயின்போ எஃபெக்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இதோ வெளிச்சமே தடுக்காத பார்த்தீங்கன்னா இங்கே 7000 இங்கே இருக்குது. 7000 இங்கே 0 நடுவில் ஒரு எம்ஏஹெச்னு போட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இதை நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி நேற்று அன்பாக்ஸ் பண்ணுது. ஓகே வேறு என்ன இருக்குது? இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா இது பார்த்தீங்கன்னா எப்போ மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் மேக் பண்ணது 20 இந்த ஃபோன் வந்து எப்பயும் வந்துருச்சு. ஆனால் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் வந்து மேக் பண்ணது. இந்த மாதம் மேக் பண்ண நியூ மாடல் இது. ஸோ அதுவே வந்து ஒரு ப்ளஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 15,500 இருக்குது. அதுவே அமேசானில் நான் பார்க்கும்போது 12,000 இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். இதோட வெப்சைட் வந்து www.techno இந்த போட்டு மொபைலாக விடுங்க. ஓகே இந்த வெப்சைட்டா ப்ளஸ்ஸு ஏதோ போட்டிருக்காங்க. ஐயோ என்னென்ன புரிய மாட்டேங்குது. ஓகே விடுங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து தந்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக சில முறை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து திறந்த உடனே இங்கே வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ 12 மந்த் வாரண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்னா 12 மந்த் வாரண்டி வந்து தந்துருக்காங்க. ப்ளஸ் அதோட காமிக்கலாமா? ப்ளஸ் அதோட ரூல்ஸ்லாம் வந்து ஸோ தந்துருக்காங்க. வாரண்டி பீரியடு ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து தந்துருக்காங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா அது டெக்னோ யூசர் மேனுவல் வந்து அதுக்கும் சேர்த்து வந்து தந்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த டெக்னோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அதான் ஸோ ஃபோன் எப்படி வந்து சார்ஜ் பண்ணுறது நம்மளே படிக்கல. அது திஸ் இஸ் கால்டு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ் குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹையர் தேன் 45 டிகிரி. அப்போனா இது யாரில் வந்து லைவ் போடுறீங்களோ அவங்களாம் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிங்க. பட் ஸ்டாப் சார்ஜிங் வென் பேட்டரி இஸ் ஹையர் தேன் 55% அண்ட் ரீஸ்டோர் சார்ஜிங் வென் பிலோ 50%. அதாவது 55 டிகிரி செல்சியஸ் மேலே வந்து போகக்கூடாதான். என்னடா பயமா இருக்கே. 55 டிகிரி அப்போனா யாரெல்லாம் வந்து ஸோ யூடியூப்ல வந்து பண்ணுறாங்க இந்த ஃபோன் வந்து வச்சுருந்தீங்கன்னா இப்போயே வந்து யோசிக்கோங்க. 55 டிகிரி மேலே இருக்கக்கூடாதான். நம்ம எப்போனா 3 மணி நேரம் ஃபோன் ஹீட் ஆச்சுன்னா நம்ம லைவ் நிறுத்திடுவோம். பயமா இருக்கு. இல்லையா 55 டிகிரி லிமிட்லாம் தந்துருக்கீங்களே டிகிரிலாம் போட்டு. இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோங்களோ அது வேறு விஷயம். ஓகே லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 தான் இல்லை இதையும் சேர்த்து 3. இதில் தான் அந்த ஒயர் வந்து சுருட்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கும் போது எப்படி இதுன்னு எனக்கு தெரில. ப்ளஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னோ இதோட பேர் தெரில. அதுக்கப்புறம் இதுதான் அதோட ஒயர். ஸோ இந்த ஒயர் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
இர்றா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருப்பாருங்க. ஸோ பச்சை கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இதுவே லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க நல்லா இருக்குல்ல, அது பாருங்க. ஓகே, ஸோ இது நம்ம வந்து உள்ள சொருகியாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் போக்கோ அந்த மாதிரி மாடல்ல வந்து அதான் போக்கோ X2 அந்த மாதிரி மாடல்லாம் பின்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கும் பாருங்க. பின்னு வந்து வித்தியாசமா இருக்கு. பின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களா? ஏன்னா மற்றவங்களாம் ஒயிட் கலர் ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிரே. ஆனால் இவங்க வந்து ஆரஞ்சு கிரீனு வேற மாதிரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின், அதாவது அந்த சிம்மா. ஸோ அது வந்து போகிறதுக்கு இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த ஃபோனில் வந்து தந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இதான் பார்த்தீங்கன்னா டப்பா. ஸோ அதை விழுது. ஓ, இது லேபிளா? ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டப்பா. ஸோ டப்பாக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்பி சிம்பிள் போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தந்துருக்காங்க. இதுதான் எனக்கு என்னன்னு தெரிலப்பா. ஏன்னா எங்கள் டேடி வந்து நேற்று அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு. நான் நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருந்தேன். அதான் ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட பிக்சரை நம்ம வந்து இங்கே காமிக்க போகிறோம். காமிங்க. இப்படி 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 வந்து எப்படியோ காமிப்பேன். இங்கே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 5 மணிக்குள்ளே நான் எப்படியாவது அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும்டா. மோயிட்டு அப்லோட் பண்ணிடணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போச்சு. இங்கே 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 ஓகேவா? இங்கே என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மைக் யூஸ் பண்ணல, ஒன்றும் யூஸ் பண்ணல. இந்த ஃபோனோட மைக் தான், இந்த ஃபோன் மேலே தான் நீங்கள் வந்து குறை சொல்லணும். என் கை வந்து எனக்கு பார்க்க லேக் ஆகிற மாதிரியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இங்கே பிக்சரை ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் நீங்கள் வந்து அப்படி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குது? ஸோ ஃபோனோட சைஸ் வழக்கமாக Redmi Note 5 Proவோட கொஞ்சம் பெருசு தான். ஸோ இவ்வளோ அளவு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. டப்புன்னு யூஸ் பண்ணும்போது வரல. நான் அதாவது வந்து இந்த சமயத்தை யூஸ் பண்ணி சில பேர் நூபுன்னு சொல்லுவீங்க. அதனால நான் வந்து நேற்று 8 கிலோ எடுத்தேன் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்ல. பார்த்துக்கோங்க, முதல் மேட்ச் இந்த ஃபோனில் ஆடும்போது 8 கிலோ எடுத்தேன். மீதி எல்லாம் 3 கிலோ தான் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்கு. அப்போனா இது யோசிச்சு பாருங்க, நாங்களாம் எந்த ஃபோன் இருந்தாலும் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுவோன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். பாடா ப்ரோ பிளேயர் ஹே. பிசியில் ஆட விட்டு தான் முட்டைகள் அடிச்சிருப்பேன், அது வேறு விஷயம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி போச்சு. இனிமேல் இந்த ஃபோனில் தான் நான் வந்து இனிமேல் அந்த வேறு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. டெலகிராம் குரூப்பில் மோஹித் எம்பிவி கேப்ஸில் வந்து மோஹித் எம்பிவின்னு போட்டு நல்லா பெருசாக என்னோட லோகோ என் சேனல் லோகோ தான் வந்து இருக்கும். என்னால் வந்து முடிஞ்சதுன்னா அந்த அக்கௌண்ட்டோட பேரை நான் வந்து மோஹித் எம்பிவி ஐடி பாஸ் நான் மாற்றி விட்டுறேன். அப்போ வந்து குழம்பாமே இருப்பீங்க. மோஹித் எம்பிவி ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கும், மை லோகோ இருக்கும். ஸோ அதான் வந்து இனிமேல் என் அக்கௌண்ட்டு. ஸோ மறக்காமல் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த ஃபோனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது 100% இது வந்து இந்த ஃபோன் ஐயோ அங்கே இருக்குல்ல. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அதான் இது காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்து. ஏன்னா இது வந்து நான் அமேசானில் பார்க்கும்போது 12,000 இருந்ததுன்னா 7,000 mAh பேட்டரி இன்னைக்கு வெளிநாட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். ப்ரோ பிளேயரா பார்த்தீங்கன்னா 7,000 mAh பேட்டரி வந்து இது தந்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரில. ஏன்னா இப்போ வந்து ரெட்மின்னு கேட்டால் சும்மா ரெட்மின்னு கேட்டால் ஸோ நிறைய பேர் தெரியும், போக்கோன்னு கேட்டால் தெரியும், எம்ஐன்னு கேட்டால் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து தெரியல, ஆனாலும் 7,000 mAh பேட்டரி. இதில் வந்து பேட்டரி இது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மறந்து போச்சு. 7,000 mAh பேட்டரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வருது. 7,000 mAh பேட்டரி வந்து நீங்கள் நினைக்கிறதோட அதிகம். Redmi Note 5 Pro 4,000 mAh பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா வந்து 4,000 5,000 மறந்து போச்சு. இது பார்த்தீங்கன்னா 7,000 mAh பேட்டரி. சீக்கிரம் வந்து சார்ஜும் ஏறும். ஸோ கொஞ்சம் வந்து கம்மியாக தான் சார்ஜ் குறையும். இனிமே லைவ் நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போனாலும் வந்து ஸோ அதுக்குன்னு ஃபோன் வந்து ஹீட் ஆச்சுன்னா ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தது, நான் வந்து விளையாடினதை சொல்கிறேன். ஃபோன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹீட் ஆச்சுன்னா அப்படியே ஸோ லைவ்லாம் வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 23rd அதான் மண்டே வந்து எக்ஸாம் முடியுது. ஏன்னா ஃப்ரைடே ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே இங்கே போட்டிருக்கு. ஸோ முஸ்லீம் பண்டிகைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஃப்ரைடே நம்ம விஷ் பண்ணுறோம். ஓகேவா? யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் சொன்னது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 12,000 அமேசானில் பாருங்கள். ஸோ டெக்னோ போவா 2 நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அமேசான்லேயே வரும். ஸோ 12,000 நான் பார்க்கும்போது. ஆனால் இதோட ஃபுல் ரேட் வந்து 15,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஸோ எல்லாமே வந்து ஜிஎஸ்டியோட வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட இருந்ததுன்னா ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரில இந்த ஃபோனை. ஸோ நீங்களும் வந்து வாங்கலாம். ஸோ அங்கே கூட போகலாம். ஆனால் வந்து இது இவ்வளோ ஸ்டோரேஜ் சொல்ல வந்துட்டு பாருங்கண்ணா. ஐயோ பாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்டோரேஜ் 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 ஞாபகம் வந்துச்சு. 120 GB ஸ்டோரேஜ், 128 GB for storage, 64 GB, 64 இல்ல 6 GB RAM, 128 GB ஸ்டோரேஜ் அண்ட் 6 GB RAM. 4ல இருந்து நம்ம வந்து 6 மாறியாச்சு. ஸோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேர் போச்சு 128 GB ஸ்டோரேஜ். இனிமே வந்து நம்ம போடுற வீடியோஸ் தரமா இருக்கும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பிட் ரேட்னு ஒன்று இருக்கு, அதை நான் வந்து குறைச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோ நார்மலாக வந்து ஒரு 5 GB வருதுன்னா அது நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு 4 GB 3.5 GB அப்படி வச்சிருவேன். இனிமே 128 GB வெறித்தனம் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இப்பவே கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ பை, அடுத்த வீடியோல பார்க்கும் வரை டாடா பை, see you later.